ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். சாரி, மாலை வணக்கம். தினமும் காலையில பாகவதம் கிளாஸ்ல சொல்லி சொல்லி பழகிடுச்சு. அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் வந்து 40 மற்றும் 41. விஸ்ருச்ய தத்ர தத் சர்வம் துகூல வலயாதிகம் நிர்மமோ நிரகங்காரக சஞ்சின்னா சேஷ பந்தனக. யுதிஷ்டிர மகாராஜா உடனே அரசருக்குரிய ஆடைகள், ஆபரணங்கள், கச்சைகள் அனைத்தையும் துறந்து எதிலும் சிரத்தையற்றவராகவும் பற்றற்றவராகவும் ஆனார். வாசம் ஜுகாவ மனசி தத்பிராணைதரே சதம் விருத்யா அபானம் சோத்சர்க்கம் தம் பஞ்சத்தே அஜோஹவிது. பிறகு அவர் புலனுறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், பிறகு மனதை உயிரிலும், உயிரை சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வையே 5 பூத வடிவிலான உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்க செய்து விட்டார். அதன் பிறகு தூய ஆன்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவர் ஆனார். சரி, அப்போ இந்த அத்தியாயம் வந்து பாண்டவர்களுடைய துறவை பற்றி எடுத்து சொல். துறவர வாழ்க்கை. மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள் இவை வந்து மனிதர்களுக்கான ஒரு கைடு புக்கு. ஒரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்யணும், ஒரு மனிதன் மனித குலத்தோடைய தர்மம் என்ன, ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் தான் என்ன, இந்த மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, அதை அடையிறதுக்கான வழியும் என்ன, இந்த வேதங்கள் வேதங்கள் சொல்றாங்களே, இந்த வேதத்தோடைய சாரம் என்ன, வேதங்கள் எதை வலியுறுத்துகின்றது, அது எல்லாமே ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதத்துல இருக்கு. ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்துல நம்மளால வேதங்களை படிக்க முடியாது, இதிகாச புராணங்களை படிக்க முடியாது, உபநிஷத்துக்களை படிக்க முடியாது. அப்போ கலியுக மக்களின் நன்மைக்காக பகவான் கிருஷ்ணர் அனைத்து உபநிஷத்தின் சாரமாக பகவத்கீதையும், அனைத்து வேதங்களின் சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு பொருளை நாம் காண வேண்டுமானால் இந்த ஜட கண்களை கொண்டு காண்றோம். நமக்கு 2 கண் இறைவன் கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த 2 கண்களை கொண்டு நாம பொருட்களை காண்கின்றோம். அதே மாதிரி உண்மையாக காண வேண்டுமானால் சாஸ்திர கண் கொண்டு காணணும். அதுதான் 2 கண், பகவத்கீதை ஒன்று, பாகவதம் ஒன்று. இந்த பகவத்கீதை பாகவதங்கிற சாஸ்திர கண் கொண்டு காணும் போது அதுக்கு வந்து சாஸ்திர சக்ஷுஷு, சக்ஷுஷு அக்ஷஜா அப்படின்னா காண்பது. சோ சாஸ்திர கண் கொண்டு காணு. அப்ப பகவத்கீதை பாகவதம் மூலமா பார்க்கும்போது இந்த மனித குலத்துடைய நோக்கம், மனித குலத்துடைய மனிதனுடைய தர்மம், ஒருவர் படிப்படியாக தன்னை வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜீவாத்மா தனக்கு உண்டான தர்மத்தை அறிந்து கொண்டு அந்த தர்மத்தை செவனே பயிற்சி செய்து படிப்படியா தன்னை வந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சுக்கணும். இதுதான் எல்லா மறை நூல்களும், எல்லா மார்க்கங்களும், எல்லா சாஸ்திரங்களும் இதைத்தான் பரிந்துரைக்கின்றன. நமது திருக்குறள், தமிழ் மறை நூல் திருக்குறள் முதல் ஸ்லோகமே
பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடல் சம்சார சக்கரம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதுதான் தீர்க்க முடியாத துன்பமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து யாராவது விடுபடணும்னா அவங்க இறைவனுடைய திருவடி பரமபதம் அடையணும், பரலோகம். சிலர் அந்த பரமபதத்தை பரலோகம் சொல்றாங்க, இறைவனுடைய உலகம் இறைவனின் ராஜ்யம் சொல்றாங்க. இந்த மாதிரி அதுக்கு பல்வேறு திருநாமங்கள், பரலோகம், பரமபதம், இறைவனின் ராஜ்யம். சோ அப்ப எல்லா மார்க்கமும் இறைவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும், இறைவனை சரணடைய வேண்டும், அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், இறைவன் மேல ஒரு பயபக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா மார்க்கமும் வலியுறுத்துது. அப்ப நம்முடைய சனாதன தர்மம் இறைவனிடத்துல அன்பு செய்வது. இறைவனிடத்துல அன்பு எப்படி செய்வது? இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் தர்ம அர்த்த காம மோக்ஷா. அவங்கவங்க மனித குலத்தோட தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயலாற்றி தன் கடமைகளை செவ்வனே செய்து, ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் அவர் கடமைகளை செவ்வனே செய்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு மனைவியை ஏற்றுக்கொண்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு, இந்த மாதிரி தர்மம், அந்த குடும்ப வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது, இறுதியில மோட்சம். தர்ம அர்த்த காம மோட்சம். இறுதியில மோட்சத்தை நோக்கி முன்னேறும். இப்போ அதற்கான மார்க்கம், இறுதியில மோட்சத்தை நோக்கி அடைவதற்கு வேதங்கள்ல பல்வேறு மார்க்கங்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஞான மார்க்கம், அஷ்டாங்க மார்க்கம், இந்த மாதிரி பல்வேறு யோக மார்க்கங்கள். ஆனா கலியுகத்துல இந்த மார்க்கங்கள் எதுவுமே நம்ம பயிற்சி செய்வதற்கோ அல்லது அதை அணுகுவதற்கோ அதை கற்பிப்பதற்கோ சரியான நபர்களும் இல்ல, சரியான ஆசிரியர் குருமார்களும் இல்ல, அதை படிப்பதற்கான நேரமோ காலமோ அவகாசமோ நம்முடைய மனோநிலையோ கிடையாது. அதனால எக்காலத்துக்கும் பொருத்தமானது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் மூலமாக ஒருவர் இறைவனை மிக சுலபமாக அடைந்து விடலாம். எல்லா ஆச்சாரியர்மார்களும் எல்லா சம்பிரதாயங்களும் இதை ஏக மனதோடு ஒப்புக்கொண்டு கலியுகத்துல ஒருவர் பக்தி மார்க்கத்தின் மூலமா இறைவனை வெகு சுலபமாக இறைவனுடைய பரமபதத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்களுடைய ராஜ்யம் பரலோகத்தை அடைய என்ன செய்யணும்? அதற்கான மார்க்கம் என்ன? அதுக்கு பக்தி மார்க்கமே மிக சிறந்தது. அப்ப பாண்டவர்கள் அவங்க ராஜ்யத்தை பெற்றாங்க. ராஜ்யத்தை ரொம்ப அழகா ஆண்டு வந்தாங்க. இப்போ பகவானது தூய பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய திட்டம் என்ன அப்படின்னு அறிந்து கொண்டு அந்த திட்டப்படி தங்களுடைய திட்டத்தை வச்சுக்கிறாங்க. பகவானுடைய தூய பக்தருடைய அறிகுறிகள் என்னன்னா, அவங்க வேற எதுவும் புதுசா ஒரு திட்டத்தை வகுக்கிறது இல்லை. இப்ப நம்மள திட்டம் போட்டு இருக்கிறோம் இல்லையா, இங்க போலாமா அங்க போலாமா, அது பண்ணலாமா இது பண்ணலாம், ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். விஞ்ஞானிகள் இறைவனை மறுத்து கடவுளை மறுத்து கடவுள் கிடையாது, நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம், நாங்க இதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இறைவனை மறுத்து தங்களுடைய சிறு மதி கொண்டு விஞ்ஞானிகள் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மனக்கற்பனையாளரும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தத்துவ ஆராய்ச்சி பண்றவங்களும் திட்டம் போட்டு, எல்லாருமே அவங்கவுங்க திட்டத்துல போட்டு அந்த திட்டத்தின்படி செயல்படணும்னு நினைக்கிறாங்க. அந்த சொந்த திட்டத்தின் மூலமாக இறைவனை உணரணும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை. அப்போ நாமளாக ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு அதுல வெற்றியடைய முயற்சிப்பதை விட இறைவனின் திட்டம் என்னன்னு அறிந்து கொண்டு அதன்படி செயல்படும் போது அந்த திட்டம் வெற்றி அடைச்சிடும். என்னுடைய திட்டம் தோல்வி அடையும், கடைசியில் இறைவனுடைய திட்டம் தான் ஜெயிக்கும். நான் என்ன திட்டம் போட்டாலும் இறைவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு இல்லையா, அதுதான் ஜெயிக்கும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது யாரால புரிஞ்சுக்க முடியாதுன்னா, முட்டாள்கள், அறிவியலிகள், அறியாமையில் இருக்கிறவங்க, இந்த உலக பந்தத்துல பௌதிக பந்தத்துல மூழ்கி இருக்கிறவங்க, உடல் சார்ந்த விஷயங்களை பற்றுதல் இருக்கிறவங்கனால இறைவனுடைய திட்டம் என்னன்னு புரியாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், அர்ஜுனன் கூட ஆரம்பத்துல அறியாமையில பூத்தப்பட்டார். அப்ப அர்ஜுனன் தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டதுனால இந்த மகாபாரத யுத்தம் கிருஷ்ணாவுடைய திட்டம், கிருஷ்ணா இது விரும்புறாரு, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கல. அர்ஜுனன் என்ன திட்டம் போடுறாரு? இந்த யுத்தம் பண்ணக்கூடாது, இது அதர்மம், இதனால என் சொந்தக்காரங்க இறந்து போவாங்க, எனக்கு பாவமே சேரும், குல நாசமாயிரும், அப்புறம் பெண்கள் தவறான வழியில போவாங்க, சந்ததி எல்லாம் தவறா போயிடும்,
தேவையில்லாத சந்ததி உற்பத்தி ஆகும், நான் நரகத்துக்கு போவேன், இப்படி எல்லாம் வந்து அர்ஜுனன் ஒரு திட்டம் போடுறார். அர்ஜுனுடைய திட்டம் என்னவா இருக்கு? இது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக கிருஷ்ணாட்ட பேசுறார். ஆனாலும் அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. அந்த திட்டம் வந்து அவரால் செயல்படுத்த முடியல. அவருக்கு இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ அர்ஜுனன் சரணடைகிறாரு. இப்ப கிருஷ்ணாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே கிருஷ்ணா, இப்ப நீங்க முன்னாடி இருக்கீங்க, நீங்களே எனக்கு குருவா இருக்கு. அப்போ குரு ஒருத்தருக்கு எப்ப அவசியமாகறாங்க? நான் போடும் திட்டம் சரியா தவறா, நான் போடும் திட்டம் சரியா தவறா, இது தர்மமா அதர்மமா, இது எனக்கு நன்மையா தீமையா, இது நல்லதா கெட்டதா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பம் ஏற்படும் பொழுது ஆன்மீக குரு அவசியம். தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா உத்கத்தமா, அறியாமிலிருந்து விடுபடுவதற்கு. எனவே தஸ்மாத் குரு பிரபத்தியேத், ஆன்மீக குரு, ஆசான், ஆச்சாரியர், ஜிக்ஞாசு, அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். ஆன்மீக குருட்ட ரொம்ப பணிவா அடக்கமா கேள்வி கேட்கணும். எதை எதை பற்றி? நான் இந்த உடல்ல இருக்கேனே, என்னுடைய தர்மம் என்ன, நான் என்ன செய்யணும், இதெல்லாம் ஆன்மீக குருட்ட கேள்வி கேட்கணும். தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. அப்போ ஆன்மீக குருவானவர் அதற்கான அறிவுரை வழங்குறார். அப்போ இந்த வேத ஞானம் இது நமக்கு என்ன சொல்லி தருது? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இதை அடைவதற்காக நான் செய்ய முயற்சி என்ன? அப்போ ஆன்மீக குருவானவர் அந்த உண்மையை அறிந்தவர், அவர் சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடியவர், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரவரு, அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அது அறிவுரை தர. அதனால இந்த மகாபாரதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள் இது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. இந்த மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். ஏன்னா இது வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வேதங்கள் எதை பறைசாற்றுகின்றன, வேதங்களின் நோக்கம் என்ன, வேதங்கள் மூலம் நான் யாரை அடைய வேண்டும், நான் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பாடம் வந்து ராமாயணம், மகாபாரதம். அதனால இங்க பாண்டவருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எல்லா மனித குலத்தினருக்கும், மனித குலத்தோர் அனைவருக்கும் பாண்டவருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. என்ன பண்ணாங்க? அவங்க எப்பவுமே கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற எண்ணம் இருந்தது. ஆனா அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாம இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது, இது கிருஷ்ணர் ஒரு திட்டம் சொல்றாரு, இது சரியா தப்பா, நான் போடுறது சரியா தப்பா, அப்போ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப கிருஷ்ணரை சண்டை. தென் கிருஷ்ணா பகவத்கீதை சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது. பகவத்கீதை கேட்ட உடனே அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரு, என் சந்தேகம் போயிடுச்சு, இப்ப நான் தெளிவாயிட்டேன், கரிச்சிய வச்சனம் தவ, கிருஷ்ணா உங்க திட்டம் என்னவோ அதைப்படி நான் செயல்படுறேன் அப்படின்னு யுத்தம் செஞ்சார். இப்ப அதே போலதான் இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். கிருஷ்ணா தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாண்டவர்களே ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். இப்போ அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜர் அமர வச்சுட்டார். அப்போ கிருஷ்ணாவுடைய திட்டம் நிறைவேறியது. அந்த திட்டத்துக்கு பாண்டவர்கள் சேவனம் செய்தார்கள். கிருஷ்ணாவுடைய திட்டத்துக்கு அவங்க ரெண்டு பேருடைய திட்டம், ஜீவாத்மாவுடைய திட்டமும் கிருஷ்ணாவுடைய திட்டமும் ஒன்றாகும் போது அந்த ஜீவாத்மா வந்து முழுமை அடைகிறார். அவருடைய திட்டம் பூர்த்தி அடையும். எப்ப என்னுடைய திட்டம் முழுமை அடையும், எப்ப என் திட்டம் பூர்த்தி ஆகுதுன்னா நான் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதைப்படி செயல்படும். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய திட்டத்தை ஏத்துன்றாரு, பாண்டவர்கள் கிருஷ்ணாவுடைய திட்டத்தை ஏத்துட்டாங்க, அதன்படி செயல் பண்ணாங்க. தென் அஸ்தினாபுரத்துக்கு அரியாசனத்துல அமர்த்தப்பட்டார். கௌரவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு பாண்டவர் கையில ராஜ்யம் போச்சு. சரி, இப்ப பாண்டவர் கையில ராஜ்யம் போயாச்சு, கிருஷ்ணர் துவாரைக்கு புறப்பட்டு போயிட்டார். இப்போ கிருஷ்ணாவுடைய அடுத்த திட்டம் என்ன பாருங்க. எப்பவுமே ஒரு தூய பக்தர், எப்பவுமே ஒரு தூய பக்தர் வந்து தன் வாழ்க்கையில பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன்படி தன் திட்டத்தை அமைக்கிறார். இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தர் வாழும்போது பகவானுடைய திட்டம் என்ன அதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அவர் செயல்படுறார். அவரா தனியா ஒரு திட்டத்தை வச்சுட்டு மனம் போன போக்குல செயல்படுறது இல்ல. இங்க வந்து முக்கியமான விஷயம்,
நம்ம வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கும் போது, சில திட்டங்கள் தீட்டும் போது, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்கள், அத்தாரிட்டிஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல குடும்பத்துல யார் அத்தாரிட்டியா இருந்தாங்க? பெரியவங்க, வயசானவங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல கூட தாய் தந்தையர், பெரியவங்க, இவங்களோட திட்டம் என்ன, அவங்க என்ன, அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. அது சில நேரம் சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய அறிவு, ஆச்சாரியன் கொடுக்கக்கூடிய திட்டம், அது வந்து பிழையே இல்லை. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னார். அம்மா வந்து அப்பா யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு, அப்பா வந்து குரு யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு, குரு தான் கடவுள் யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு. குரு தான் கடவுள் யாருன்னு காமிச்சு கொடுப்பாரு. அப்போ ஆன்மீக குருடைய திட்டம், ஆன்மீக குருடைய திட்டமும் இறைவனின் திட்டமும் வேறு வேறாக இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மீக குருவானவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர்றவரு, பகவான அனுப்பி வைக்கப்பட்டவரு. அதனால அவருக்கு தெரியும் பகவானின் திட்டம் என்ன. அப்போ பாண்டவர்களை போன்றவங்க தங்கள் சொந்த திட்டத்தை வகுத்தோ அல்ல சொந்த எண்ணத்திலோ மனக்கற்பனையிலோ வாழல. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய செயல் எல்லாமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, கிருஷ்ணருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுமாவே இருந்தது. அதாவது ஹைலைட், அதுல முக்கியத்துவம். இப்போ கிருஷ்ணா வந்து அஸ்தினாபுரத்துல பாண்டவர்களை சக்கரவர்த்தியா யுதிஷ்டர சக்கரவர்த்தியா அமர்த்திட்டு அவர் துவாரகை போயிட்டாங்க. இப்போ யுதிஷ்டர் மகாராஜா அர்ஜுனா வந்து துவாரைக்கு அமிச்சார். இப்போ அந்த சாப்டர் தான் நம்ம படிச்சுட்டு, துவாரைக்கு போன அர்ஜுனன் திரும்ப வரவே இல்லை. என்ன ஆச்சு தெரியலையே. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு இப்போ ஓகே, யுதிஷ்டர் மகாராஜா வந்து அரியாசத்துல உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் போயிட்டாரு. இப்ப அடுத்தது கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு யுதிஷ்டர் மகாராஜா மேலும் தெரிஞ்சுக்க ஆர்வம் உள்ளவரா இருக்க. அப்போ அரியாசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே யுதிஷ்டிர மகாராஜா தன் மனம் போன போக்குல ஆட்சி செய்யல. இதுதான் ஃபாலோயிங் அத்தாரிட்டி, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தை பின்பற்றுவது, உயர் அதிகாரி பின்பற்றுவது, கிருஷ்ணரை பின்பற்றுவது. யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணாவுடைய ஆர்டர், அடுத்த ஆர்டர் என்ன, அவருடைய கட்டளை என்ன, அவருடைய திட்டம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதா காத்துட்டு இருக்காரு. போன அர்ஜுனன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில கெட்ட நிமித்தங்களை பார்த்தாரு. அப்போ அவருக்கு ஒரு இந்த நிமித்தங்கள், இந்த அபசகுனங்கள்லாம் அவருக்கு ஒரு அனுபவம் கொடுத்தது. ஒருவேளை நாரத முனிவர் மறைமுகமா சொன்னது போல பகவான் இந்த பூமியில லீலை முடிச்சுட்டு போயிருப்பாரோ அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. அர்ஜுனன் திரும்ப வந்தோடனே அந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. எப்படி உறுதியாச்சு? அர்ஜுனன் வரும்போது ஒரு நடைப்பிணமாக வந்தார். இந்த அஸ்தினாபுரத்திலிருந்து போன அர்ஜுனன் வேற, திரும்பி வரும்போது வந்த அர்ஜுனன் வேற. அஸ்தினாபுரத்திலிருந்து போன அர்ஜுனனுடைய முகம் பயங்கரமான சூரியனை போல, பல ஆயிரம் சூரியனை போல தேஜஸும், ஆஜானு பாகனாக அப்படி கம்பீரமாக போனார். ஆனா வரும்போது அர்ஜுனன் தன் பொலி விழந்து, முகமெல்லாம் வாடி போய், கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்க ஒரு நடைப்பினம் போல வந்து சேர்ந்தார். அந்த கான்வர்சேஷன்ல இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க, அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டிரர் நடந்த கான்வர்சேஷன். ஏன் அர்ஜுனன் இந்த மாதிரி இருக்காரு, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம முந்தைய அத்தியாயங்களை படிச்சோம். ஸோ அதனால இந்த டீட்டெயில் அதுக்குள்ள போப்போம். இப்போ என்ன கன்க்ளூஷன், இதுல முடிவா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன் ஏன் அர்ஜுனன் தன் சக்தி இழந்தார், ஏன் அர்ஜுனன் தன் பொலிவு இழந்தார், ஏன் அர்ஜுனன் நடைப்பினம் போல வந்திருக்கார், ஏன் அவர் கண்கள் குளமாக இருக்கின்றது, ஏன் அவர் வந்து உற்சாகம் இல்லாம இருக்காரு, ஏன் அவர் முகம் வாடி இருக்கிறது? ஏனென்றால் அர்ஜுனன் தன் பகவானை இழந்து விட்டார். கிருஷ்ணா நம்மை விட்டு மறைந்து விட்டார். சோ கிருஷ்ணா மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே யுதிஷ்டிர மகாராஜா முடிவு பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாரத முனிவர் சொன்ன மாதிரியே பகவானது லீலையை முடிச்சுட்டு ஆன்மீக லோகத்துக்கு திரும்ப போயிட்டாரு. அப்போ அர்ஜுனன் பாண்டவர்கள் அர்ஜுனன், யுதிஷ்டிரா, அர்ஜுனா, எஸ்பெஷலி அர்ஜுனா. சோ அர்ஜுனா யுதிஷ்டிர மகாராஜ்கிட்ட பேசுறாரு. இது வரைக்கும் நடந்த லீலைகள் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறார். கிருஷ்ணாவுடைய மறைவு, கிருஷ்ணா தன்னை விட்டு மறைஞ்சிட்ட உடனே அர்ஜுனன் ஓரொரு சம்பவமா சொல்லி, இதுல பகவான் அல்லவா நமக்கு உதவி செஞ்சாரு, ஜராசந்தனை கொன்னது யாரால, கிருஷ்ணாவுடைய கருணையால. நான் வந்து அந்த காண்டி பவனத்தை வந்து அக்னிக்கு பரிசா கொடுத்தது யாரால, கிருஷ்ணருடைய கருணையால. அந்த குருஷேத்திர மகாரதர்கள் கொல்லப்பட்டது யாரால, கிருஷ்ணருடைய கருணையால. எனக்கு காண்டிபதாரிங்கிற பேர் யாரால வந்தது, கிருஷ்ணருடைய கருணையால.
இந்த திரௌபதியோட சுயம்பரத்துல அவளை கைப்பற்றியது யாருடைய கருணையால? கிருஷ்ணனுடைய கருணையால. விராட் நாட்டு மேல கௌரவர்கள் போர் தொடுத்த போது அவர்களை ஜெயிச்சது யாரால? கிருஷ்ணனுடைய கருணையால. இப்படி அர்ஜுனன் அர்ஜுனன் தன்னுடைய திறமையோ தன்னுடைய சக்தியோ வைத்து இது பண்ணிக்காம, வீண் கர்வம் கொள்ளாம, அவரு எல்லாமே கிருஷ்ணாவுடைய கருணை. எந்த அர்ஜுனன் காண்டீவம் கையில ஏந்தி இருந்தாரோ, எந்த அர்ஜுனுடைய யுத்தத்துல அவர் மகாதேவருக்கு நிகராக யுத்தம் செய்தாரோ, எந்த அர்ஜுனன் மகாரதர்கள் எல்லாம் தோல்பிச்சாரோ, எந்த அர்ஜுனன் தேவர்களுக்காக நிவாத கவச்சன்கிற அசுரனை வதம் செஞ்சாரோ, அந்த அர்ஜுனன் ஒரு சாதாரண ஆயர் குலத்து இடையர்களால ஜெயிக்கப்பட்டார். அப்ப அர்ஜுனனுடைய ரியலைசேஷன், அனுபவம் என்னதுன்னா, பகவான் என் கூட இருந்ததா எனக்கு சக்தி. பகவான் என் கூட இருந்தா சக்தி. அதே அர்ஜுனன், அதே காண்டிவம், அதே ரதம் எல்லாம் இருக்கு. ஆனா அர்ஜுனன் அந்த சக்தியை இழந்துட்டாரு. சோ கிருஷ்ணா தான் எனக்கு அந்த சக்தி கொடுத்தாருங்கிறத அர்ஜுனன் ரியலைஸ் பண்ணாரு. அதனால அர்ஜுனன் இதையெல்லாம் நினைவில் கொண்டு, நான் அந்த கிருஷ்ணர் எனக்கு சொன்ன உபதேசம், பகவத்கீதை, அந்த பொன்மொழிகள், அந்த உபதேசத்தை நான் நினைத்து நினைத்து நான் அவர் நினைவிலே இந்த உடலை நான் விட போகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டார். நான் அர்ஜுனன் முடிவு பண்ண உடனே யுதிஷ்ட மகாராஜரும் அவரும் முடிவு செஞ்சுட்டாரு. ஆமா, நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிருஷ்ணரே போயிட்டாரு, நம்ம ஏன் இங்க இருக்கணும், நாமளும் கிளம்பிடலாம். அப்போ யுதிஷ்ட மகாராஜா இந்த ஸ்லோகத்துல உடனே அரசருக்கான ஆடைகளை எல்லாம் கலைந்து, நிர்மமோ நிரஹங்காரா, இந்த வேர்டு ரிப்பீட்டடா பகவத்கீதையில வரும், நிர்மமோ நிரஹங்காரா. இந்த நிர்மமோ நிரஹங்காரங்கிற வார்த்தையை பகவத்கீதையில எங்க கேட்டிருக்கீங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. நிர்மமோ நிரஹங்காரா, இந்த வேர்டை பகவத்கீதையில எங்க கேட்டிருக்கீங்க? யாராவது பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு, ஒருத்தரும் காணோம், ஒரு சத்தமும் இல்ல. வீடியோ ஆன் பண்ணாதவங்க வீடியோ ஆன் பண்ணி உங்க திருமுகத்தை பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது மாகாணத்துல இருக்கிறாங்களா? ஒரு மாதாஜி வீடியோ ஆன் பண்ணிட்டு. ரெண்டு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாருக்கு பதில் தெரியும்? நிர்மமோ நிரகங்காரங்கிற வேர்டு பகவத்கீதையில எங்க கேட்டு? நிர்மமோ நிர்மமா நிரகங்காரா. சரி, கீதா கீதாமிர்தம்னு மாதாஜின்னு இருக்காங்க, சொல்லுங்க மாதா, செகண்ட் சாப்டர்ல எங்க கேள்விப்பட்டீங்க? செகண்ட் சாப்டர் லாஸ்ட்ல வரும் பிரபு. செகண்ட் சாப்டர் லாஸ்ட்ல கேட்டிருக்கீங்களா? ஓகே, எனிவே, சோ இந்த நிர்மமா நிரகங்காங்கிற வேர்டு பகவத்கீதை ரிப்பீட்டடா வருது. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், கிருஷ்ணருடைய பக்தராக முயற்சி பண்றோம். அதுல தூய பக்தர் ஆகணும், அதுதான் நம்ம கோல். நம்முடைய லட்சியம் என்னன்னா தூய பக்தர் ஆகணும். நான் கிருஷ்ணருடைய தூய பக்தர் ஆகணும்னா இந்த ரெண்டு விஷயம் நம்ம கடைபிடிக்கணும். நிர்மமா நிரகங்காரா, அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்திர கருணைய வச்ச நிர்மமோ நிரகங்காரா. 12th சாப்டர் 12ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாதிரி 15th சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்றாரு, நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷ அத்தியாத்ம நித்திய நிவிருத்த காமா தந்தைவ முக்தா சுகதுக்க சஞ்சய். நிர்மமா நிரகங்காரம். மமகாரம் அகங்காரம், இந்த ரெண்டும் இருந்ததுன்னா நாம பரமபதத்தை அடைய முடியாது. பகவானுடைய தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அடைவது யாருக்கு சாத்தியம் இல்ல? மமகாரம் அகங்காரம். அகங்காரம் நான் 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 தான் நான் தான், இது அகங்காரம். மமகாரம் என்னுடையது என்னுடையது என்னுடையது. அப்ப நான் எனது என்னுடையதுங்கிறது இருக்கிற வரைக்கும் நாம இறைவனின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. நிர்மமா நிரகங்காரம். மமகாரம் கூடாது, அகங்காரம் கூடாது. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? நான் ராஜா என்பது பொய்யகங்காரம், இந்த ராஜ்யம் என்னுடையதுங்கிறது மமகாரம். சோ மமகாரம், இது என்னுடையது, நான் அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி, நான் அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி பொய்யகங்காரம், இந்த ராஜ்யம் என்னுடையது மமகாரம்.
இத ரெண்டையும் துறக்கிறாரு. அப்ப இந்த ரெண்டையும் எதுக்கு இந்த இது எதுக்கு ராஜ்யத்தை எதுக்காக ஏத்துட்டு இருந்தாரு? யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து ராஜ்யத்தை ஏற்றிருந்தது அகங்காரத்திலயோ மமகாரத்திலயோ அல்ல. அது பகவானுடைய சேவைக்காக, பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுறது. பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் பகவானின் சேவைக்காகவும் யுதிஷ்டிர மகாராஜா அந்த அரிய அஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த பகவானே நம்ம விட்டு மறைந்து விட்டாரே, அப்ப எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம்? எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம்? எனக்கு எதுக்கு இந்த அரச பதவி? எனக்கு எதுக்கு இந்த ராஜ உடை? எல்லாத்தையும் கலந்து விட்டார், எல்லாத்தையும் கலைச்சிட்டார். யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அரசருக்குரிய ஆடைகள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு அந்த அரசையும் துறந்து, தன் அரச பதவியும் துறந்து எதிலும் சிரத்தையற்றவராகவும் பற்றற்றராகவும் ஆனார். இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தருக்கான அடையாளம் என்னது? அவருக்கு எது மேலே பற்றுதல் கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜா தன் ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது, தன் பதவி மேல பற்றுதல் கிடையாது, அந்த செல்வத்தின் மேல பற்றுதல் கிடையாது. அவருக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருந்ததுனால அவருக்கு இது சாத்தியம். அதனாலதான் பொருள் உரையில பிரபாத் மிக அழகா சொல்றார், பகவானின் சகாக்களுள் ஒருவர் ஆவதற்கு பௌதிக கலங்கத்திலிருந்து தூய்மை அடைய வேண்டும். அப்ப பௌதிக கலங்கம் அப்படின்னா என்னது? பௌதிக கலங்கம்னா நான், எனது, என்னுடையது, நான் அனுபவிக்க வேண்டும், நான் அப்படிங்கிற பொய்யகங்காரம், என்னுடையதுங்கிற மமக்காரம், நானே அனுபவிக்கணும், நானே கட்டுப்படுத்தணும், நான் தான் எஜமானன், இதெல்லாம் பௌதிக கலங்கம். பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள்ல பற்றுதல், காமம், கோபம், பேராசை, இதெல்லாம் பௌதிக கலங்கம். சோ இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும், தூய்மை அடையாத வரைக்கும் ஒருத்தர் இந்த தூய்மை இல்லாமல் யாராலும் பகவானின் சகாவாகவோ சகாவாக மாறவோ அல்லது பரமபதத்தை அடையவோ முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ தூய்மை அடைவதற்காக யுதிஷ்டிர மகாராஜா உடனே அவரது அரச உடைமையும் செல்வங்களை எல்லாம் துறந்தார். ஒரு சன்னியாசியின் காவி இடுப்பு துணி பௌதிகமான ஆடைகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டதை சுட்டி காட்டுகிறது. எனவே இதற்கேற்ப அவர் உடையை மாற்றிக்கொண்டார். ராஜ்யத்திலும் குடும்பத்திலும் அவர் சிரத்தையற்றவராகி எல்லா பௌதிக கலங்கத்திலும் அவர் விடுபட்டார். பொதுவாக குடும்பம், நாடு, தொழில், செல்வம், பதவி போன்ற பல விஷயங்களில் மக்கள் பற்று கொண்டுள்ளனர். இவற்றில் பற்று கொண்டிருக்கும் வரை ஒருவர் தூய்மையற்றவராகவே கருதப்படுகிறார். யாருக்கு பௌதிக புலன்கள்ல பற்றுதல் இருக்கோ, பௌதிக விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கோ, அவர் களங்கமானவர், கண்டாமினேட்டட் ஸ்டேஜ், களங்கமான நிலை. அப்ப தூய்மையற்றவராக கருதப்படுறார். பேரழிவான இன்றைய சமூக தலைவர்கள் இதைத்தான் பண்றாங்க. என் நாடு, என் மக்கள், எனது சமுதாயம், என் குடும்பம். அவங்க இந்த இந்த களங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும், அப்போ ஒரு ஜீவாத்மா இத்தகைய களங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் அவர்னால இறைவனின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது, இறைவனுடைய சகாவாக மாற முடியாது. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? ஓரொரு விஷயங்களையும் தூய்மை செய்து கொண்டே வருகிறார். இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரம்மனா மனசஸ்து பராபுத்தேரியோ புத்தே பரதர்ஷபா. அர்ஜுனா, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதிற்கு காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தி காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? 41 ஸ்லோகத்துல படிச்சோம். அவர் புலனுறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், பிறகு மனதை உயிரிலும், உயிர் சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வியை 5 பூத வடிவிலான ஜட உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்க செய்து விட்டார். பிறகு அவர் தூய ஆத்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவரானார். சோ இந்த பௌதிகமான எண்ணம் தான் என் கட்டுண்ட வாழ்க்கைக்கான காரணம். இந்த பொய் அகங்காரம், நான், எனது, என்னுடையது என்ற பொய் அகங்காரம் தான், இந்த களங்கம் தான் என்னை மேலும் மேலும் பிறவி சக்கரத்துல மூழ்கடிக்குது. அப்போ இந்த களங்கங்கள், இந்த அழுக்குகள், இந்த பட்டுதல் எங்க இருக்கு? மனதுல இருக்கு. அதனால மனதை முதல்ல கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்து. புலன்கள், மனது, புத்தி, இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு. புலன்கள் புலன்ப விஷயம் பின்னாடி போகுது, மனது அது பின்னாடி போகுது, புத்தி அது பின்னாடி போகுது, கடைசியில் ஆத்மா துன்பப்பட்டு. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? இது எல்லாத்தையும் பக்தி தொண்டுல ஈடுபடுத்தினாரு. அதான் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. ரோப்பா என்ன சொல்றாரு?
தமது சகோதரன் அர்ஜுனனைப் போலவே யுதிஷ்டிர மகாராஜாவும் படிப்படியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பௌதிக மதத்திலிருந்து விடுபட்டார். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தாம ஒருவரால பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியாது. அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல புலன்களின் எல்லா செயல்களையும் ஒருவர் ஒருமுனைப்படுத்தணும். 5 புலன்களை வென்றவர் தான் இந்த உலகத்தை வென்றவராக கருதப்படுறார். இந்த உலகத்தை வென்றாலும் புலன்களை வெல்லவில்லை என்றால் அவர் வீழ்ச்சி அடைஞ்சவராக தான் கருதப்படுறார். பாரானும் வேந்தனும் புலன்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவனும் வீழ்ச்சி அடைந்தவன் தான். அப்போ இந்த புலன்களை வெல்ல வேண்டும். ஆனா புலன்களின் செயலை நிறுத்துவதோ அவற்றை செயற்கையாக வெல்வதோ சாத்தியம் அல்ல. அதனால புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும். ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி வினிமுக்தம் தத்பரத்வேன நிர்மலம். எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபடணும். பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், புலன் விஷயம் இதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. இந்த புலன்களின் எஜமானரான கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இப்படி புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், மனதையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி மனதை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். புத்தியும் சாஸ்திரம் படித்து அதையும் தூய்மை செய்ய வேண்டும். இப்படி புலன்கள், மனம், புத்தி இவையெல்லாம் கலங்கத்திலிருந்து விடுபடும் போதுதான் அவர் இறைவனின் ராஜ்யத்தில் நுழையும் தகுதி பெறுவர் ஆகிறார். அப்போ பிரபுபாத் மேலும் சொல்றாரு, பௌதிக புலன்களின் செயல்கள் விளைவுக்கேற்ப எல்லா பௌதிக செயல்களும் மனதினாலேயே செய்யப்படுகின்றன என்ற காரணத்தினாலும், அவர் பகவானின் பரலோகத்துக்கு திரும்பி செல்கிறார் என்ற காரணத்தினாலும் மனதின் பௌதிக செயல்களை நிறுத்தி அவற்றை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் திருப்பி விட விரும்பினார். ஏன்னா இதையெல்லாம் செயற்கையா பண்ண முடியாது. ஏ மனமே நீ எதையும் நினைக்காத, ஏ மனமே நீ எதையும் நினைக்காதன்னு சொன்னா கேட்காது. மனதை கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தணும். ஏ புலன்களே அதை பார்க்காதே, அதை கேட்காதே, அதை பேசாதே, கேட்காது. அப்போ பார்க்கும் புலன், கேட்கும் புலன், பேசும் புலன் இவை அனைத்தும் கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தணும். அப்பதான் அதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இது செயற்கையால பண்ணக்கூடிய வேலை அல்ல, இது பக்தி தோண்டால் மாற்றி விட முடியும். இப்படி மாற்றும் போதுதான் ஒருத்தர் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவாரு. சோ இங்க பிரபுபாத் மேலும் சொல்றாரு, இறக்கும் பொழுது உள்ள மனநிலைக்கு ஏற்பவே இந்த ஜட உடல் உற்பத்தி ஆகிறது. ஆனால் மனம் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டை பயில்வதன் மூலம் தூய்மை அடைந்து பகவானின் திருவடி தொண்டில் இடையறாது ஈடுபட்டு இருக்குமானால் இறந்த பின்பு மற்றொரு ஜட உடலை மனம் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்போ என்னுடைய மறுபிறப்பு, எனக்கு அடுத்த உடல் எப்படி கிடைக்கணுங்கிறது என்னுடைய செயல்தான் தீர்மானிக்குது, என் மனம் தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த மனம் தூய்மை அடையும் போது, நான் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது எனக்கு அடுத்த உடல் பௌதிகமான உடலா இருக்க முடியாது, அது நான் தவிர்க்க முடியும். அதனாலதான் இறக்கும் தருவாயில யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவங்க கிருஷ்ணரை அடைவார்கள். அதே சமயம் இறக்கும் தருவாயில யாரு பௌதிக விஷயம் நினைத்துக் கொண்டு இறக்கிறார்களோ அவர் அதே ஆயிடுவாங்க. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா. அதனால பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பௌதிக கலங்கத்தில் விடுபட்டு இவ்வாறு தூய்மை அடைந்த ஆத்மாவால் பகவானை அடைய முடியும். இந்த கலங்கத்திலிருந்து விடுபடணும். மனம் எப்ப கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தப்படுதோ, புலன்கள் எப்போ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தப்படுதோ அப்போதான் தூய்மை அடையும். இதை நன்கு அறிந்து வைத்திருந்த பாண்டவர்கள் தங்கள் புலன்களையும் மனதையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கிருஷ்ணர் மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவர் மேலும் இந்த பௌதிகத்தில் துறந்து அவங்க முழுமையாக கிருஷ்ணர்ல ஈடுபடுறதுக்கு, அது தங்கள் மனதையும் புத்தியும் கிருஷ்ணர் மேல் நிறுத்துவதற்கு அவங்க தன்னை தயார் செய்து கொண்டார்கள். அதனால உடனடியா அவங்க துறவரம் மேற்கொள்றாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் களங்கம். இந்த களங்கங்கள் இருக்கிற வரைக்கும் நான் கிருஷ்ணரை அடைய முடியாது. அதனாலதான் நீங்க பாருங்க, நம்ம சம்பிரதாயத்துல கூட கோஸ்வாமிகள், இந்த கோஸ்வாமியுடைய சரித்திரம் பாத்தீங்கன்னா, கோஸ்வாமிகள்லாம் பெரும் ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தவங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி ஒரு பெரிய பிராமண குலத்துல பிறந்தவங்க. அவங்க ஆரம்ப காலத்துல நவாப் உஷேன் ஷாட்ட வேலை பார்த்தவங்க. ஒரு மாதம் ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமா பெற்றுக் கொண்டிருந்தவங்க. ஆனா அவங்கள விருப்பமே இல்லை அவங்களுக்கு. ரூப கோசாமி, சனாதன் கோசாமியும்
மற்ற பக்தருடைய நன்மைக்காக வைஷ்ணவ பிரச்சாரம், கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யப்படணும், பக்தர்கள் துன்பப்படக்கூடாது, பக்தி தொண்டு நாம சங்கீர்த்தனம் தடைபடக்கூடாது என்பதற்காக, மற்ற பக்தரின் நன்மைக்காக அந்த முகலாய மன்னன் நவாப் ஹுசேன் ஷா அவன் ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுபமா இந்த மூவரையும் தன்னுடைய அமைச்சர்களாக அமைத்துக் கொண்டார். ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர், ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், பெரிய மந்திரி பதவி. தத்வா பூர்ணமசேஷ் மண்டலபதி சனி துச்சவா. மண்டலபதி, மண்டலபதினா பெரிய பெரிய ஜமீன்தார்கள் அவங்ககிட்ட கைகட்டி நிப்பாங்க, வேலை பார்க்கறது, கப்பம் வரி செலுத்துறது. அப்பேற்பட்ட பதவியை துச்சமா போட்டாங்க. சைதன்ய மகாபுரி இயக்கத்துல சேரணும். சைதன்ய மகாபுரி திட்டம் என்ன, அதை எவ்வாறு நிறைவேற்றுவது, அவருடைய சேவையில் எவ்வாறு ஈடுபடுவது அப்படின்னு கோசாமிகள் என்ன பண்ணாங்க, தங்கள் பெரும் செல்வந்தரான இருந்த வேலையை கூட துச்சமா விட்டுட்டு வந்தாங்க. நீங்க நம்ம பண்ணுவோமா? அரசாங்கத்துல ஒரு சிறிய கிளார்க் வேலை கிடைச்சாலும் விட்டுட்டு வந்துருமா? அந்த அளவுக்கு நம்ம சரணாகதி பண்ணிருக்கோமா? இல்லையே. அப்போ கோசாமிகளுக்கு அந்த பதவி மேலேயோ, அந்த அந்த தொழில் மேலேயோ, பதவி மேலேயோ, அந்த அரண்மனை வாழ்க்கை மேலேயோ துளி கூட பற்றுதல் இல்லை. அவங்களுக்கு சைதன்ய மகாபுரி திட்டத்தை நிறைவேற்று. ரகுநாதாஸ் கோசாமி பெரும் செல்வந்தர், கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் பெரிய ஜமீன்தார்கள், மஜ்ரூம்தார் சொல்லுவாங்க பெங்கால்ல, பெரும் ஜமீன்தார். ஒட்டுமொத்த ஆஸ்திக்கும் ஒரே மகன். அரண்மனை, தேவலோக மாளிகை போல அரண்மனை வீடு, ஆயிரக்கணக்கான சேவகர், நூற்றுக்கணக்கான சேவகர்கள், அப்புறம் வசதிக்கு குறைச்சலே இல்லை, அழகான மனைவி. இது எதுவுமே ரகுநாதாஸ் கோசாமி கவரல. ரகுநாதாஸ் கோசாமி நான் எப்ப சைதன்ய மகாபுரு தாமரை திருப்பாதத்தை அடைவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டே இருக்கார், அழுதுண்டே இருக்க. இந்த ஏக்கமும் அழுகையும் நாளுக்கெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அவருக்கு துளி கூட பௌதியத்துல பற்றுதல். இப்படி ஒரு பெரும் பிராயத்தம் செஞ்சு கடைசியில நித்யானந்தருடைய கருணையால, வைஷ்ணவுடைய கருணையினால் சைதன்யம் அப்படி தாமரை திருப்பாதம். ஒரு பெரும் ஜமீன்தாருடைய பையன் பூரியில ஜெகநாத் கோயில பிக்ஷை எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, காலையில ஜமீன்தாருடைய பையன், சாயந்தரம் ஜெகநாத் பூரியில பிக்ஷை எடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு சாதாரண நபரு பிக்ஷை எடுக்க போவாங்களா? ஆனா பெரும் ஜமீன்தாரோட பையன் ஜெகநாத் பூரியில சிங்கத்வாரம் மெயின் என்ட்ரன்ஸ் அது முன்னாடி நின்று பிக்ஷை எடுக்கிறார். இதுதான் டிட்டாச்மெண்ட். ஏன்னா அவருக்கு பௌதிக களங்கம் அவர் பாதிக்கவே இல்லை. அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருந்ததுனால அந்த பௌதிக கவர்ச்சி, பௌதிக களங்கம், அந்த செல்வம், அழகான மனைவி, குடும்பம், நாடு, தொழில், பதவி எதுவுமே அவர் பாதிக்கல. அவர் கிருஷ்ணர் மேல பற்றுதல் கொண்டிருந்தார், சைதன்ய மகாபுரு மேல பற்றுதல். அதனால சைதன்ய பகவான் மேல, சைதன்ய மகாபுரு மேல யார் பற்றுதல் கொள்றாங்களோ அவங்களாலதான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடும். நம்ம மனதையும் புலன்களையும் கிருஷ்ணன் மேல பற்றுதல் வளர்த்துக்கல, கிருஷ்ண உணர்வு நம்மள முழுமையா ஈடுபடலைன்னா இந்த உலக கவர்ச்சின்னு அந்த மாயிலிருந்து நம்ம விடுபடவே முடியாது. இது பெரும் களங்கம். அதனால மெல்ல மெல்ல நம்ம குடும்பஸ்தர் ஒருவர் தன் கடமைக்காக மட்டுமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தன் பற்றுதலை பகவான் மேல வச்சுக்கணும். எப்ப சந்தர்ப்பம் வருதோ, பாண்டவர்கள் காத்திருந்தது போல, கோசாமிகள் காத்திருந்தது போல, சரியான நேரம் வரும்போது குடும்ப பொறுப்பை மற்றவங்கிட்ட விட்டுட்டு நம்ம கிளம்பிடும். 50 வயது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 100 வயசு. கலியுகத்துல 100 வருஷம். நீ எங்க 100 வருஷம் வாழ்றாங்க? எல்லாம் அல்பாயுஸ்லயே போயிடுறாங்க. 65, 60, 55, 50 வயசு வாழ்ந்தாலே எனக்கு பெரும் சாதனை. அதனால 50 வயது வரை குடும்ப பொறுப்பை ஏத்துட்டு தன் மகன் குடும்ப பொறுப்புல வந்தவன், இந்த குடும்ப தலைவனும் தலைவியும் தன் மகனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவங்க மெல்ல மெல்ல அப்படியே பகவானை சேவைக்கு. இப்படி படிப்படியாக ஒருவர் இல்லற வாழ்க்கையில் விடுபட்டு பகவானை அடையிறது. பாண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்று. பாண்டவர்கள், இங்க சொன்ன கோஸ்வாமிகள், எண்ணற்ற சான்றுகள், வரலாற்றில் ஆயிரக்கணக்கான பக்தருடைய சான்றிதழ் உண்டு. இப்ப இங்க பாண்டவர்கள் எப்படி இந்த கிருஷ்ணர் மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவங்க ராஜ்யத்தை துறந்தாங்க.
இதே போல பரிசுத்த மகாராஜ் அவங்க பேர குழந்தை, அர்ஜுனுடைய பேர குழந்தை, இந்த மாதிரி நான் 7 நாள் தான் இருக்க போறேன், அப்ப எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம் அப்படின்னு தன்னுடைய தாத்தாக்களை போலயே இவருடைய மரணம் எப்பன்னு தெரிஞ்சு போயிடுத்து. என்ன பண்ணாரு, தனது குழந்தையான ஜெயமே ஜெயனை வந்து ராஜ்யத்துல உட்கார வச்சுட்டு அவரு காட்டுக்கு போய். இந்த மாதிரி எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் உண்டு. நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி சாகர வரைக்கும் அந்த அரியாசனத்துல உட்கார நினைக்கல. நான் இந்த தடவை முதலமைச்சர் ஆயிட்டேன், இனி அடுத்த தடவை மக்கள் ஓட்டு போடுவாங்க தெரியாது, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு இந்த நாற்காலிலே செத்து போயிடணும். இதுதான் மடமை, இது களங்கம். ஆனா அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க, வெறும் மன்னர்கள், பேரரசர்கள். ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்டோடைய சிஎம் அல்ல அவங்க, வெறும் பேரரசர்கள், உலகத்தையே கட்டி அடக்கி ஆண்டவங்க. ஆனா அவங்க புலன்களை வென்றவர்களா இருந்தாங்க, ராஜ ரிஷியா இருந்தாங்க. அவங்க வந்து வெறும் கடமைக்காக தான் அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சமயம் வரும்போது அதை விட்டுட்டு அவங்க இறைவனை அடைவதற்காக போனாங்க. இதுதான் இந்த ஒரு குணம். இந்த இந்த பிறவி, மனித பிறவை நான் சரியாக பயன்படுத்திக் கொண்டு இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராகி. அதனால இந்த கலங்க, இதெல்லாம் கலங்கங்கள். நீங்க பாருங்க, சமீபத்துல கூட இந்த கோசாமியோட வாழ்க்கையை பார்க்கிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சில பிரபுபாதர் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை துறந்து அவர் சன்னியாசம் எடுத்துக் கொண்டார். காஞ்சிபுரத்துல கூரத்தாழ்வார் ராமானுஜருடைய பிரதான சீடர்கள் ஒருவர், பெரும் செல்வந்தர். கூரா என்ற கிராமம் காஞ்சிபுரத்துல, அந்த கூராங்கிற கிராமத்துல ஒரு பெரும் செல்வந்தர். தினமும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் எண்ணற்ற ஆஹ் அடியார்கள் வருவாங்க, எண்ணற்ற மக்கள் வருவாங்க, கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார். சிலர் பணம் கேட்டு வருவாங்க, செல்வம் கேட்டு வருவாங்க, தானியங்களை கேட்டு வருவாங்க, நிலம், ஆபரணங்கள். யார் என்ன வந்து கேட்டா தானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காலையில சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுல இருந்து ராத்திரி சாயந்தரம் சூரியன் அஸ்தமிச்சு இரவு வரை தானம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 24 மணி நேரத்துல பெரும்பாலான நேரம் வந்து அவர் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால திருப்தி அடைந்த வரதராஜர், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள், அவரு ஒரு நாள் ராத்திரி அவருக்கு வந்து ஏதோ ஒரு நித்திரையில அவர் தூக்கத்துக்கு ஒரு தொந்தரவு, யாரோ கேட்ட இழுத்து சாத்துற சவுண்டு, கீச்சு கீச்சுன்னு ஒரு நாளும் கேட்டு போட்டுற சவுண்டு. அப்ப இந்த வரதராஜர் என்ன பண்ணுவார், காஞ்சிபுரத்துல காஞ்சிபூர்ணான்னு ஒரு பக்தர், அவருக்கு பகவானுக்கு சாமர சேவை பண்றவர், தூய பக்தர் அவர். இந்த காஞ்சிபூர்ணரும் வரதராஜரும் நண்பர்களை போல பேசிக்குவாங்க. அப்ப காஞ்சிபூர்ணர்ட்ட வரதராஜர் கேட்கிறாரு, காஞ்சிபூர்ணரே, தினமும் ராத்திரி ஆனா ஏதோ கேட்ட போட்டு உருட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது, என்னது அது, யாரு? அப்போ காஞ்சிபூர்ணர் சொன்னாரு, பகவானே அது உங்க பக்தர் தான், உயர்ந்த பக்தர் அவர், கூரத்தாழ்வான் ஊரேஷ். அவர் பாருங்க, காலையில சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருந்து ராத்திரி வரைக்கும் யார் வந்தாலும் அது நடு ஜாபமானாலும் தானம் கொடுத்துட்டு தான் தூங்க போறாரு. ஏதேதோ கஷ்டம்னு வருவாங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணி தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த செல்வத்தை பூரா தானமே கொடுத்து முடிச்சிருவார் போல இருக்கு. ஆனா தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப பெருந்தேவி தாயார் லட்சுமி தேவி சொன்னாங்க, அப்பேற்பட்ட பக்தனா, நாளைக்கே வர சொல்லுங்க, நாங்க தரிசனம் கொடுக்குறோம், அவரை பார்க்கணும், நாங்க கூரத்தாழ்வான வர சொல்லுங்க, நாங்க தரிசனம் கொடுக்குறோம். அப்ப காஞ்சி பொன்னர் போய் சொன்னாரு கூரத்தாழ்வாட்ட, அப்பா குரேஷா, உன்னை வந்து வரதராஜர் கூப்பிடுறாருப்பா, தரிசனம் கொடுக்க போறாரா, லட்சுமி தாயார் கூப்பிட்டாங்க. என்ன திடீர்னு பகவான் என்ன கூப்பிட்டு தரிசனம் கொடுக்குறேங்கிறார், என்ன விஷயம்? நீ எவ்வளவு பெரிய தான கொடை வள்ளல், நீ எவ்வளவு பெரிய வள்ளலா இருக்க, நீ எவ்வளவு தானம் பண்ற, பெருமாளும் பிராட்டியும் உன்னுடைய சேவையில திருப்தி அடைஞ்சாங்க, லட்சுமி தாயாரே வந்து உன்னை புகழ்றாங்கப்பா, தாயார் உன்னை புகழ்றாங்க, பெருமாள் உன்னை பார்க்கணுங்கிறாரு. அப்ப கூரத்தாழ்வார் நினைச்சாரு, ஓஹோ ஹோ, இதனாலதான் தாயார் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா, நான் தான தர்மம் பண்றதுனால பெருமாள் என்ன தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சாரா, அந்த தரிசனம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் ஒரு முட்டாள், நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த சொத்து என்னுடையது, இந்த நிலம் என்னுடையது, இந்த மாளிகை என்னுடையது, இந்த ஆபரணம் என்னுடையதுன்னு சொல்லி நான் பொய்யகங்காரத்துல தானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ராஜ்யம், இந்த சொத்து, இந்த அரண்மனை, இந்த நிலம், இதெல்லாம் இறைவனுடையது, இந்த செல்வம் எல்லாம் லட்சுமி தாயாருடையது, நான் என்னுடையது என்று நினைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய இந்த தானத்துல திருப்தி அடைஞ்சு தரிசனம் கொடுக்குறாங்களா, அப்படி வந்து புண்ணியத்தினால தரிசனம் எனக்கு வேண்டாம், அப்படி நான் புண்ணிய பலத்தினால பகவானை தரிசிக்க வேண்டாம், என் குருவுடைய கருணையால, என் குருவின் கருணையால் நான் பகவானை தரிசிக்கணும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொய்யகங்காரம் இருந்தது,
இதை பகவான் உணர்த்தி விட்டார். எனக்கு பொய்யகங்காரம், எனக்கு மமகாரம், இது நான் எனது என்னுடையது நினைச்சிட்டு இருந்தேன். இருங்க, நான் என்ன பண்ணாரு? அன்றைக்கே அன்னைக்கு வந்த எல்லா மக்களுக்கும் தன் சொத்தை பூரா தானம் செய்து விட்டார். தனது நிலங்கள், ஆபரணங்கள், ஆடை, பட்டு வஸ்திரங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்து விட்டார். ஒன்றுமே இல்லை. போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட தன் மனைவி மலைச்சுக்கிட்டு அவர் ஸ்ரீரங்கம் போறார். சரி, ஆண்டாள், அவங்க மனைவி பேர் ஆண்டாள். ஆண்டாளு, நம்ம இவ்வளவு நாள் பெரும் தப்பு பண்ணிட்டு இருந்தோம். இந்த சொத்து நம்மளுது, இந்த நிலம் நம்மளுது, இந்த ஆபரணம் நம்மளுது நினைச்சிட்டு இருந்தோம். அத பெருந்தேவி தாயாரும் பெரும்பாலும் ஞாபகப்படுத்திட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, கூரத்தாழ்வான் பெரும் புண்ணியவான், அவன் பெரும் செல்வந்தன், அவன் தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்கான், அவனுக்கு தரிசனம் கொடுக்கலாம். நம் புண்ணிய பலத்தினால பெருமாளுடைய தரிசனம் வேண்டாம், குருவோடைய கருணையால் தரிசனம் வேணும். அதனால இன்றைக்கே நம்ம ஆச்சாரியுடைய திருவடிகளை சரணடை. அதனால இன்னைக்கே நம்ம ஸ்ரீரங்கம் புறப்படுவோம்னு சொல்லி தன் நிலம், வீடு, அரண்மனை, சொத்து, ஆபரணம் அனைத்தையும் அன்றே தானம் செய்து விட்டார். அப்படியே சந்தோஷமா நடந்து போறார், போட்டிருக்கிற துணியோட. நம்மளா இருந்தோ தட்டு புட்டு சாமான் இருந்தோ முதல்ல இதெல்லாம் கொடுக்கறது நம்ம தயாரா இருப்போமா? அப்படியே கொடுத்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துருவோமா? இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி வச்சிருக்கிறாங்க, தனக்கு அப்புறம் தான் தான தர்மம். நம்ம ஊர் மக்கள் எவ்வளவு அழகான பழமொழி பாருங்க. தனக்கு பிஞ்சிதான் தான தர்மம். முதல்ல நீ எல்லாம் சேர்த்து வச்சுக்க, அப்புறம் மீதி இருந்தா தர்மம் கொடு. அந்த மாதிரி காலமாயி போச்சு. ஆனா கூரத்தாழ்வார் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு போட்டிருக்கிற துணியோட அப்படி சந்தோஷமா கையை வீசி நடந்து போறாரு. அவர் பின்னாடியே உங்க மனைவி நடந்து வராங்க, ஆண்டாள். கொஞ்ச நேரம் பார்த்தா ஆண்டாளுடைய முகமெல்லாம் வேர்க்குது, அங்கங்க முத்து முத்தா வேர்வை துளி. கூரத்தாழ்வார் திரும்பி பார்த்தாரு. ஏன் ஆண்டாளு, என்ன உனக்கு முகம்ல இப்படி வேர்த்து இருக்கு? உன் முகம்லாம் ஏன் இப்படி வேர்வை? மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம். மடியில் கனம், வழியில் பயம். நீ மடியில் என்ன வச்சிருக்க? ஏன்னா அந்த காலத்துல வழிப்பறி கொள்ளைக்காரங்க உண்டு. ஏதாவது கொண்டு போனா செக் பண்ணுவாங்க, பேக் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதுல இருந்து காசு பணம் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்ப ஆண்டாள் நடந்து வரும்போது அவங்க முகம் எல்லாம் பயந்து போய் செவந்து போயிருக்கு. ஆனா கூரத்தாழ்வார் கையை வீசி சந்தோஷமா நடந்து போறாரு. அவருக்கு ஒரு பயம் இல்லை. ஆண்டாள் கொஞ்சம் பயந்து பயந்து வராங்க. கூரத்தாழ்வார் கேட்டாரு, உனக்கு என்னம்மா, ஏன் என்ன பயம் உனக்கு? அப்படி மடியில என்ன வச்சிருக்க அப்படின்னா, அவங்க மடியில சேரியில ஒரு தங்க தட்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு தங்கத்தட்டு, கோல்டன் பிளேட், ஒரு தங்க தட்டு. இதுதான் தினமும் கூரத்தாழ்வார் பிரசாதம் சாப்பிடுறது. இந்த தட்டுல தான் பகவானுடைய பிரசாதத்தை தினமும் சாப்பிடுவார். அப்ப ஆண்டாள் சொன்னாங்க, பிரபு, நீங்க எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, நீங்க சாப்பிடுற தட்டை கூடவா தானம் பண்ணணும்? அதனாலதான் நீங்க பிரசாதம் சாப்பிட தட்டு வேணும் இல்ல, அதை எடுத்துட்டு வந்தேன். அடி பைத்தியக்காரர், தூக்கி போட்டு வா. தூக்கி போட்டு சந்தோஷமா வா. ஆச்சாரியன் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? இதுதான் சரணாகதி. ஆச்சாரின் திருவடிகளை சரணடையும் போது நமக்கு என்ன கவலை? ஆச்சாரி நமக்கு பிரசாதம் தருவாரு, அடைக்கலம் தருவாரு. இதெல்லாம் கலங்கம். இதை தூக்கி போடு. தங்கத்தட்டை தூக்கி வீசிட்டு வந்தாங்க கணவனும் மனைவியும். நம்ம இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் தட்டை தூக்கி வீசுவோமா? அதையும் எடுத்துட்டு போக ஆளு இருக்கு. தங்கத்தட்டை தூக்கி போட்டு விட்டாங்க. இதுக்கு பேர் தான் சரணாகதி. இப்படி இந்த பக்தர்கள், தூய பக்தர்கள் ராமானுஜாச்சாரிய திருவடிக்கு வந்தாங்க. ராமானுஜர் அவங்களை ஆசீர்வதித்து அவங்கள கிரகஸ்தர் கோட்டர்ஸ்ல அவங்க ஆசிரமத்துல தங்க வச்சு. காலையில கூரத்தாழ்வார் போய் கேட்கறாங்க, ஆச்சாரியர் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நீ போய் பிக்ஷை எடுத்துட்டு வா, நீ போய் ஆன்மீக குருவுக்காக பிக்ஷை எடுத்துட்டு வா. நேற்று பிக்ஷை கொடுத்து கொண்டிருந்த கோடீஸ்வரன், நேற்று பிக்ஷை கொடுத்து கொண்டிருந்த கோடீஸ்வரன் இன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்காக போனார். ஒரு நாள்ல எல்லாம் மாறி போச்சு. ஆனா அவர் ஆச்சாரியனுக்காக சந்தோஷமா போனார். இதுதான் உண்மையான வாழ்க்கை. என் ஆச்சாரியனுக்காக நான் பிக்ஷை எடுக்க போறேன், நான் சந்தோஷமா கொண்டு தருவேன். ஆச்சாரியன் எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றா அதை நான் ஏத்துக்குவேன். இந்த மாதிரி தூய பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். பாண்டவர்கள், யுதிஷ்டிர மகாராஜா, அர்ஜுனா, கோஸ்வாமிகள், ரகுநாதாஸ் கோஸ்வாமி, கூரத்தாழ்வார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக கலங்கத்தினால பாதிக்கப்படவே இல்லை. பௌதிக பெயர், புகழ், குடும்பம், சமுதாய, நாடு, சொத்து எதுவுமே இவங்களை அட்ராக்ட் பண்ணல. ஏன்னா இவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மனசுல ஏந்திட்டே இருக்கு. எப்பவும் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப ஹரிநாம ஜபம், ஆன்மீகங்களுடைய கட்டளை நிறைவேற்றுவது, பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுவது, பகவான் நாமத்தை உச்சரிப்பது, குருவுடைய வழிகாட்டுதல பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுவது, இப்படி படிப்படியாக தொடர்ந்து நம்ம பக்தர் சங்கத்துல இருந்து பாகவதம் படிக்கும் போது கேட்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதயத்துல இருக்கிற இந்த பௌதிக கலங்கம், இந்த பௌதிக கலங்கம், பேராசை, கோபம், பொறாமை, அறியாமை, மமகாரம், அகங்காரம், இதெல்லாம் ஜீரோ ஆகும். இதெல்லாம் இதயத்தை விட்டு போகணும்.
அப்பதான் நாம பகவானுடைய சகாக்கள்ல ஒருவராக முடியும். அப்பதான் நம்ம பகவானுடைய பரமபதத்தை அடைய முடியும். அவருடைய பரலோகத்துல செல்வதற்கான தகுதி அப்பதான் சாத்தியம். இது இன்னைக்கு தூங்கி நாளை காலையில வர்றதல்ல. தொடர்ந்து நம்ம சிரத்தையோட பயிற்சி பண்ணும்போது, இங்க என்ன தூய பக்தருடைய சரித்திரம் எல்லாம் படிச்சோம் இல்லையா, நாமும் பரிசுத்தமான ஆத்மாவாகும் போது இந்த களங்கம் எல்லாம் தன்னைத்தானே நம்மளை விட்டு விடும். பக்தி தொண்டு செய்ய செய்ய, பக்தி தொண்டுனாலே நம்ம தூய்மை செய்யக்கூடியதுதான். அப்போ தொடர்ந்து பக்தி தொண்டுல செய்யும்போது பக்தர் சங்கத்துல இந்த களங்கங்கள்லாம் தானா விலகு. எப்படி சூரியனை கண்ட பனி போல, சூரியன் வந்த உடனே பனி எல்லாம் அப்படி விலகிடும். பனி எல்லாம் அப்படி விலகிடும். அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்துல ஹரிநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க பகவான் நம்ம இதயத்துல எழுந்தருளும் போது இந்த களங்கங்கள்லாம் தானா விட்டு போகும். சோ பகவான் இதயத்துல வரணும்னா அஜாரனுடைய திருவடிகள் நான் பற்றிக்கணும். அவருடைய வழிகாட்டுதல் பக்தி தொண்டு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, கௌர் பிரேமா.